எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், அவங்களும் படிச்சு மேல வரணும் அப்படின்னு சின்னதுரை சொன்னாரு. எல்லாரும் சமந்தான டீச்சர், ஒரு 9வது படிக்கிற பையன் சொன்னது. நம்ம யாரையும் வெறுக்க கூடாதுன்னா, எல்லாத்தையும் நம்ம நேசிக்கணும்னா அப்படின்னு அப்துல் சொன்னாரு. அவரை நம்ம எல்லாரும் ரொம்ப செல்லமா பல்லான் தான் கூப்பிடுவோம். என்ன நடக்குதுன்னு தெரியல தமிழ்நாட்டுல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை கேட்டோம். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கட்டமும் இந்த வார்த்தையை சொல்ல விடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வருது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சமம், யாரையும் வெறுக்க கூடாது. ஆனா இப்படி சொன்னது எல்லாமே வாரிசுகள் தான் சொன்னாங்களே ஒழிய அப்பாக்கள் யாருமே சொல்லல. ஏன் இந்த அப்பாக்கள் சொல்லாம விட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்பாக்களை விடுங்க, இந்த சமூகம் என்ன சொல்லுதோ அதுதான் அவங்க கேட்பாங்க. ஆனா ஆசிரியர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்கல்ல, அவங்கெல்லாம் வேற, நாம வேறப்பா அப்படின்னு. ஏன் இந்த டீச்சர்ஸுக்கும் இந்த பேரண்ட்ஸுக்கும் இப்படி ஒரு புத்தி வந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பேச வேண்டிய விஷயம். முட்டாய் வாங்க போனது என்னமோ குட்டி குட்டி பசங்க தான், ஆனா உங்களுக்கெல்லாம் முட்டாய் தர மாட்டேன்னு சொன்னது அங்க இருந்த கடைக்காரரு. என்ன ஆச்சு இந்த எபோவ் 30க்கெல்லாம்? கடந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டுல நடந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்தா மட்டும்தான் இந்த எபோவ் 30க்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். வணக்கம், எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. 2014 ஆரம்பிச்சிருச்சு இந்தியாவுக்கு பிரிவினைவாதம். ஆனா தமிழ்நாட்டுல மத பிரிவினை வரல, வேற மாதிரியான பிரிவினை தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. அதுதான் இந்த சில்லறப்பைய சீமானோட பிரிவினை. தமிழர், நாம் தமிழர், திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவுகளே, நாம் தமிழராய் ஒன்றுபடுவோம். சரி, யார் தாண்டா தமிழன் அப்படின்னு கேட்டா அவன் சொல்ற விளக்கம் இருக்கே, வீர தமிழச்சி மார்பில பால் குடிச்சவன் தமிழனாமா, தமிழ் குடியின் விந்துக்கு பிறந்தவன் தான் தமிழனாமா. அப்போ வெங்கை வயல்ல மலத்தை கலந்தவனும் தமிழன் தானே? ஏன்னா அவன் கண்டிப்பா வீர தமிழச்சி மார்பில தான் பால் குடிச்சிருப்பான், தமிழ் குடி மார்பில தான் பிறந்திருப்பான். சரி, அப்ப இங்க திராவிடம் தோத்துருச்சா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, திராவிடம் தோத்துருச்சு. பெரியார் சொன்ன சாதி ஒழிப்புங்கிறது உங்க பேருக்கு பின்னாடி போடுறது இல்ல, உங்க மனசுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. பேருக்கு பின்னாடி இருக்கிறத உடனே தூக்குங்கன்னு, மனசுக்குள்ள இருக்கிறத மொத்தமா தூக்குங்கன்னு சொன்னாரு. பேருக்கு பின்னாடி இருக்கிறத தூக்குனதுக்கே இவங்கனால பொறுத்துக்க முடியல போல. அதனாலதான் இப்ப வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பொங்கி பிரபாதம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் தமிழ் குடிகள் வந்ததுக்கு அப்புறம் சிவநாடாரோட பொண்ணே தன்னை நாடார்னு போட்டுக்கிறத பெருமையா சொல்றாங்க இந்த தமிழ் குடின்னு சொல்லிக்கிறவங்க. இது வரைக்கும் சாதி பேரை தனக்கு பின்னாடி போடாத பெண்கள்ல ஒரே ஒருத்தங்க மட்டும் முதல் முறையா சாதி பேரை போட்டதை பெருமையா நினைச்சு பேசிட்டு இருக்காங்க இந்த சீமான் போல சில ஆட்கள். இந்த சீமான் பேச்சை கேட்டுதானோ என்னமோ தெரியல, இந்த எபோவ் 30, 40 எல்லாம் சாதி பேரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. நல்ல வேலை, திராவிடம் வளர்த்த குழந்தைங்க எல்லாருமே எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திராவிடத்தால் வளர்ந்த குழந்தைங்களுக்கு தான் இப்ப அதெல்லாம் பிரச்சனையா இருக்கு போல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான், உங்களோட முதல் 4 வருஷத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டீங்க. அடுத்த 20-25 ஆண்டுகளுக்கு இந்த தமிழ்நாட்டை நீங்க உயர்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னீங்கல்ல, அதை இப்பவே ஆரம்பிங்க. இந்த சீமான் போன்ற ஆட்களுக்கும், இந்த சாதியை தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும், மதத்தை தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் இந்த இரும்பு கரத்தை உடனே நீட்டுங்க, வர வழியே இல்லை. இந்த 4 ஆண்டுகள்ல நீங்க கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் ரொம்ப சிறந்ததா இருந்தது. அதே மாதிரி இந்த தேவையில்லாத சமூக கலைகளை எடுக்கிறதுக்கான முயற்சியும் நீங்க எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இந்த கலைகள் இங்க இருக்கும் போதே என் மாணவர்கள் அவ்வளவு நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த கலைகளும் இல்லைன்னா அவங்க அற்புதம் படிப்பாங்கன்னே சொல்லலாமே. மீண்டும் ஒரு முறை என் இளைய சமூகத்தை நன்றியோட கொண்டாடுறேன். ஏன்னா இது தமிழர் பண்பாடு. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா, அந்த தகப்பன் சாமி தான் அறிவின் அவ்வைக்கே சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா கேட்ட பையன். அது நடந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா எல்லாரும் சமம்னு சொன்னவன் கண்டிப்பா முருகனா தான் இருக்கும். நம்ம யாரையும் வெறுக்க கூடாதுன்னு சொன்னவனும் கண்டிப்பா முருகன் தானே. என்ன வெட்டினவனும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொன்னவன் முருகனை தவிர வேற யாருனால முடியும்? நான் சொன்ன முருகன் அப்படிங்கிறது கடவுளோட பேர் இல்ல, இது வெறும் காரண பேர் மட்டும்தான். மூத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றது முருகன் தான், சந்தோஷமா சொல்லிக்கலாம்ல. இந்த 3 சிறுவர்களும்
தன்னை தண்டிச்சவங்கள வெறுக்கவே இல்லை, மாறாக மன்னிச்சாங்க. மன்னிப்பை விட அவங்களுக்கான பெரிய தண்டனை உலகத்துல இருக்கா என்ன? இது நம்ம வீரயுக நாயகன் வேல்பாரியிலிருந்து நம்ம சூவே சொல்லுவாரு, கேளுங்க. அந்த மன்னிப்பின் தண்டனைய சூவே சொல்லும் போது ரொம்ப சிலிர்த்து போய் கேட்டங்க. நீலன் முன்னாடி போயிட்டு இருக்கான், பின்னாடி கபிலர் வந்துட்டு இருக்காரு, ஒரு பாட்டு பாடுன்னு சொல்றாரு. என் குலப்பாட்டு தான் எனக்கு தெரியும்னு சொல்றாரு. உன் குலப்பாட்டை நிப்பாட்டு, பாரியின் பாட்டை பாடுன்னு சொல்றாரு. கொற்றவை கூத்தோட முதல் நாள் கூத்துல நீலன் இறங்கி காடதிர ஆடி எருமையை வெட்டி டயர்டா படுத்திருப்பான். அடுத்த நாள் பாரியும் கபிலரும் போறப்போ கபிலர் அழுவாரு. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீலன் தன்னோட குலப்பாட்டை பாடுறேன்னு சொல்லும் போது நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அழுவாரு. என்னோட இந்த தப்புக்கு என்ன தண்டனைன்னு பாரி கிட்ட கேட்பாரு. பாரி சொல்லுவாரு, பரம்பில் தண்டனையே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையா இதுதானுங்க தமிழ் மரபு. பாரி இங்க மன்னிப்பு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கபிலர் தன்னோட தலையை குமிச்சுக்குவாரு. அப்பதான் பாரி சொல்லுவான், இதை விட பெரிய தண்டனை ஒருத்தனுக்கு கொடுத்துட முடியுமா அப்படின்னு. புராண காலம், இலக்கிய காலம், நவீன புதின காலம். இங்க முருகன் பேசியது, சங்க புலவர்கள் பேசியது, சு வெங்கடேசன் பேசினது, இது எல்லாமே மன்னிப்பு மாதிரியான தண்டனை வேற இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்துலுக்கும் 9வது படிக்கிற பையனுக்கும் சின்னதுரைக்கும் என்ன கனெக்ஷன்? 3 பேரும் தமிழர்கள் தான், 3 பேரும் சிறுவர்கள் கூட. இவங்களுக்கு வேல்பாரி தெரியுமா தெரியாதானெல்லாம் தெரியல. சூவேவோட அந்த ஆகச்சிறந்த கலையை இவங்க பார்த்திருப்பாங்களான்னு கூட தெரியாது. தமிழரோட மரபணும் ஒவ்வொரு மாணவர்கள்கிட்டையும் இருக்கு. இந்த அடையாளம் தெரிஞ்ச இந்த 3 பேர் மட்டும் கிடையாது, அடையாளம் தெரியாம இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுமே எங்களோட ரத்தம் தான். மீண்டும் ஒரு முறை நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கலாம், எல்லாரும் சமந்தான டீச்சர். நம்ம யாரையும் வெறுக்க கூடாது, நம்ம எல்லாத்தையுமே நேசிக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், அவங்களும் நல்லா படிச்சு மேல வரணும். இதை தவிர சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.